இந்த ராவண ராஜ்யத்துல மனுஷங்களுடைய பார்வை கிரிமினல் ஆயிருக்கு இல்லையா? யாரு கண்ணு பட்டுச்சோன்னு சொல்றாங்களே, கண்ணு திருஷ்டி. அது அது இதுதான் கிரிமினல் பார்வை. அதுல இருந்து தப்பிக்கணுமா? நீங்க மத்தவங்கள 3வது கண்ணு மூலமா பாருங்க. இது எந்த திருஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. சோல் கான்ஷியஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாரோடைய கிரிமினல் பார்வை அஃபெக்ட் பண்ணாது. ஈவில் சோலே அஃபெக்ட் பண்ணாது. ஈவில் திருஷ்டி அஃபெக்ட் பண்ணுமா? அவங்க பார்ப்பாங்க, ஆனா உங்களை ஒன்றும் தாக்காது. நீங்க ஆத்மா உணர்வுல இருந்தீங்கன்னா. தூய்மை என்பது நம்பர் 1 கேரக்டர். அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. பிராமண வாழ்க்கையினுடைய ஜனம் பத்திரி ஜாதகம். உங்க ஜாதகத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாதாரண ஆளே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு குஷியில இருங்க. சிரேஷ்ட பாக்யவான் பவ. இந்த பிராமண பிறவி புதிய பிறவி உங்களுக்கு கடவுளே கொடுத்துருக்கிறாரு. சிவனால கிடைச்ச பிறவி இது. இன்றைய பிராமன் ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்க? தேவதையா இருந்தவங்க. இப்ப பிகே ஆயிருக்கிறாங்க. கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கனாலே அவங்க ஒரு காலத்துல தேவதையா இருந்தவங்க தான். அவங்களதான் பாபா பிகே ஆக்குறாரு. பிராமணர்களுடைய ஜென்ம பத்திரிகை இருக்குல்ல, நம்ம ஜாதகம். ஜாதகத்தை எழுதுனது யாரு? குழந்தை எப்படி இருக்கணும்னு எழுதுவாரு. உங்களோட பாஸ்டும் நல்லா இருக்கும், ப்ரெசண்ட்டும் நல்லா இருக்கும், ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். கவலைப்படாதீங்க. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கோ நன்றாகவே நடந்துட்டு இருக்கு. இனி என்ன நடக்கணும்னு ட்ராமால இருக்கோ நல்லாவே நடக்கும். ஏன்னா அவங்க அப்பா தான் ஜாதகமே எழுதியிருக்கிறாரு. பாக்ய விதாத்தா கையில தான் பேனா இருக்கு. அப்பா குழந்தைய பத்தி தப்பா எழுதுவாரா? நல்லதான் எழுதுவாரு. என்ன நடந்ததோ நன்றாகவே நடந்தது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதோ இன்னும் நல்லாவே தான் நடந்துட்டு இருக்கு. பாபா பல விஷயங்கள தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நல்லா காப்பாத்தினவர் இனிமே காப்பாற்ற மாட்டாரா? நம்பிக்கை வைங்க. இனிமே என்ன நடக்கணும்னு ட்ராமால இருக்கோ என்ன நடக்குமோ இவ்வளோ ஆப்போசிட்டு. பாபா சொல்றாரு, நான் இருக்கேன். எல்லாத்த விட ஹையஸ்ட் யாரு? ட்ராமாவோட இயக்குனரே உங்க கூட இருக்கிறாரு. அதனால இனி என்ன நடக்குமோ வண்டர்ஃபுல்லா நடக்கும். கவலைப்படாதீங்க. பிராமணர்களுடைய ஜாதகத்தை சிவனை எழுதியிருக்கிறாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் கேரண்டி தரேன். சிவனோட உத்தரவாதம். அதனால சந்தோஷமா இருங்க. என்ன நடக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா பார்த்துக்கலாம். சந்தோஷமா இருங்க, குஷியோட இருங்க. பாக்ய விதாத்தாவே பேனா வச்சு பாக்கியத்தை வரைஞ்சிட்டாரு. யாரும் உங்களை ஒன்றும் தடுக்க முடியாது. இறைவன் கொடுப்பதை மனிதனால தடுக்க முடியாது. அவர் குழந்தையாக்கிட்டாரு. அவரோட இதயத்துல உட்கார வச்சிருக்காரு. யாருக்கு தைரியம் இருக்கு சிவபாபா இதயத்துல இருக்கிறவங்களை போய் துக்கம் கொடுக்கறதுக்கு? எல்லா சம்பந்தமும் சிவபாவட்ட வைங்க. ஒரு சம்பந்தம் கூட விடுபடக்கூடாது. எல்லா ரிலேஷனும் பாபா தான். எல்லா சம்பந்தமும் பாபா தான். சர்வ சம்பந்தம் பாபாட்ட வைங்க. ஏக்ரஸ்திதியை அனுபவம் செய்யலாம். சதா இந்த நினைவில் இருங்க. நாம் கல்பமா வெற்றியாளர். பல முறை இந்த பாட்டு பிளே பண்ணியிருக்கேன். இப்போ ரிப்பீட்டு தான் பண்றேன். ஏற்கனவே பண்ணியாச்சு பாட்டு. அந்த ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ரிப்பீட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றது, என்ன எப்படி பண்றது? கம்ப்ளைண்டே வேணாம். எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது. உங்க ஜாதகமே என் கையில தான் இருக்கு அப்படின்றார். அவர் தான் ஜாதகத்தை எழுதி இருக்கிறாரு. பாக்கியத்தை வரைஞ்சி இருக்கிறாரு. அதிர்ஷ்ட ரேகையை உருவாக்கி இருக்கிறாரு. நல்லா நல்லபடியா நடக்கும். நீங்க யாருக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இது எப்படி இருந்தாலும் இந்த பர்த்தில் உங்களை கம்ப்ளீட் ஆக்கிடுறேன். நான் சம்பூர்ணம் ஆயிடலாம். கவலைப்படாதீங்க. இன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மனசுல கவலை இருக்கக்கூடாது. மனசு லேசா வச்சுக்கோங்க. பாரங்களை என்னிடம் தாருங்கள் அப்படின்னு பாபா கேட்குறாரு. கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆத்மா உணர்வுல இருங்க. டபுள் லைட். இது 2 இருந்துச்சுன்னா நடக்க முடியாத விஷயத்த நீங்களே நடத்தி காட்டுவீங்க. 2 விஷயம். மனசு பாரமா இருக்கக்கூடாது, லேசா இருக்கணும். 2வது ஆத்மா உணர்வுல இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.